சீனாவின் பொருளாதாரம் நீண்ட காலமாக கணிசமான பொருளாதார ஆதாயத்திற்காக பாரம்பரிய தொழில்களை மேம்படுத்துவதற்கான அதன் குறிப்பிடத்தக்க திறனால் வகைப்படுத்தப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்ட அத்தகைய ஒரு தொழில் பட்டுப்புழு உற்பத்தி. உலகளவில் இரண்டாவது பெரிய பட்டு உற்பத்தியாளராக சீனா இருந்தாலும் நாடு தனது பட்டுப்புழு விவசாய முறைகளை புதுமைப்படுத்துவதன் மூலமும் விரிவுபடுத்துவதன் மூலமும் மில்லியன் கணக்கான சம்பாதிக்கிறது. இந்த கட்டுரை சீனா இதை எவ்வாறு அடைகிறது, பயன்படுத்தப்படும் உத்திகள் மற்றும் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் பட்டுப்புழு உற்பத்தியின் பொருளாதார தாக்கம் ஆகியவற்றை ஆராய்கிறது. சீனாவில் பட்டின் வரலாற்று சூழல் மற்றும் முக்கியத்துவம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீன பண்பாடு மற்றும் பொருளாதாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக பட்டிருந்து வருகிறது. பட்டுப்புழு வளர்ப்பு தோற்றம் பண்டைய சீனாவில் கிமு 2700 காணப்படுகிறது. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையிலான வர்த்தகத்தை எளிதாக்கிய பட்டுப்பாதை சீன கட்டுப்பாட்டின் கீழ் செழித்தோங்கிய இலாபகரமான பட்டு வர்த்தகத்தின் பெயரிடப்பட்டது. வரலாற்று ரீதியாக பட்டு செல்வம் மற்றும் சக்தியின் அடையாளமாக இருந்தது, மேலும் இது நாகரிகங்களுக்கு இடையிலான கலாச்சார மற்றும் பொருளாதார பரிமாற்றங்களில் முக்கிய பங்கு வகித்தது. நவீன செயற்கை இழைகளின் வருகை இருந்த போதிலும் பட்டு அதன் வலிமை, பளபளப்பு மற்றும் ஹைப்போஅலர்கெனி பண்புகள் உள்ளிட்ட அதன் தனித்துவமான குணங்களுக்காக மிகவும் மதிப்புமிக்கதாக உள்ளது. இந்த நீடித்த தேவை சமகாலத்திலும் சீனா தனது பட்டுத் தொழிலை தக்க வைத்துக் கொள்ளவும் வளர்க்கவும் அனுமதித்துள்ளது. சீனாவில் நவீன பட்டுப்புழு உற்பத்திக்கான சீனாவின் அணுகுமுறை பாரம்பரிய நடைமுறைகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்தின் கலவையாகும். பட்டுப்புழு வளர்ப்பின் செயல்திறன் மற்றும் உற்பத்தியை மேம்படுத்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் நாடு அதிக முதலீடு செய்துள்ளது. இந்த துறையில் சீனாவின் வெற்றிக்கு பல காரணிகள் பங்களிக்கின்றன. 1. மேம்பட்ட இனப்பெருக்க நுட்பங்கள். சீன விஞ்ஞானிகள் அதிக மகசூல் தரும் பட்டுப்புழு இனங்களை உருவாக்கியுள்ளனர். அவை நோய்களை எதிர்க்கும் மற்றும் அதிக அளவு பட்டை உற்பத்தி செய்யக்கூடியவை. இந்த மரபணு மேம்படுத்தப்பட்ட இனங்கள் மிகவும் நிலையான மற்றும் ஏராளமான பட்டு விநியோகத்தை உறுதி செய்வதுடன் பாரம்பரிய விவசாய முறைகளுடன் தொடர்புடைய அபாயங்களை குறைக்கின்றன. 2. மேம்படுத்தப்பட்ட மல்பெரி சாகுபடி. மல்பெரி இலைகள் பட்டுப்புழுக்களின் முதன்மை உணவு ஆதாரமாகும். மல்பெரி பயிர்களின் விளைச்சலையும் தரத்தையும் மேம்படுத்த சீனா மேம்பட்ட விவசாய நுட்பங்களை செயல்படுத்தியுள்ளது. மல்பெரி மரங்களுக்கான வளர்ச்சி நிலைமைகளை மேம்படுத்தும் உரங்கள், பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகளின் பயன்பாடு இதில் அடங்கும். 3. தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு. பட்டுப்புழு வளர்ப்பில் தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்பு தொழில்துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. தானியங்கி உணவு அமைப்புகள், காலநிலை கட்டுப்படுத்தப்பட்ட வளர்ப்பு சூழல்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு ஆகியவை பட்டுப்புழு வளர்ச்சியை கண்காணிக்கவும் நிர்வகிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன மற்றும் தொழிலாளர் செலவுகளை குறைக்கின்றன. 4. நிலையான நடைமுறைகள். பட்டுப்புழு உற்பத்தியில் நிலைத்தன்மை குறித்தும் சீனா கவனம் செலுத்தி வருகிறது. பட்டு வளர்ப்பினால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாதிப்புகளை குறைக்க இயற்கை விவசாய முறைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது சுற்றுச்சூழல் உணர்வுள்ள நுகர்வோரை ஈர்க்கிறது மட்டுமல்லாமல் தொழில்துறையின் நீண்டகால நம்பகத்தன்மையையும் உறுதி செய்கிறது. பட்டுப்புழு உற்பத்தியின் பொருளாதார தாக்கம். சீனாவில் பட்டுப்புழு உற்பத்தியின் பொருளாதார தாக்கம் பன்முகத்தன்மை கொண்டது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது, கிராமப்புற பொருளாதாரங்களை ஆதரிக்கிறது மற்றும் உலகளாவிய பட்டு சந்தையில் சீனாவை ஒரு முக்கிய வீரராக நிலைநிறுத்துகிறது. 1. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பு. சீனாவில் பட்டு தொழில் ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான டாலர்களை உருவாக்குகிறது. போட்டி விலையில் அதிக அளவில் உயர்தர பட்டை உற்பத்தி செய்யும் நாட்டின் திறன் அதை ஒரு முக்கிய ஏற்றுமதியாளராக ஆக்குகிறது. ஜவுளி, ஆடைகள் மற்றும் வீட்டு அலங்காரப் பொருட்கள் உள்ளிட்ட பட்டுப் பொருட்களுக்கு உலகளவில் தேவை உள்ளது. இது சீனாவின் ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்கிறது. 2. ஊரக வளர்ச்சி. பட்டுப்புழு வளர்ப்பு கிராமப்புறங்களில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது. விவசாய விருப்பங்கள் குறைவாக உள்ள பகுதிகளில் இது குறிப்பாக நன்மை பயக்கும். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமும் வருமானத்தை உருவாக்குவதன் மூலமும் பட்டுப்புழு உற்பத்தி வறுமையை ஒழிக்கவும் கிராமப்புற சமூகங்களில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. 3. உலகளாவிய சந்தை நிலை. இரண்டாவது பெரிய பட்டு உற்பத்தியாளராக இருந்த போதிலும் உலகளாவிய பட்டு சந்தையில் சீனா ஒரு மேலாதிக்க சக்தியாக உள்ளது.
புதுமைகளை புகுத்துவதற்கும் உற்பத்தியை அளவிடுவதற்கும் நாட்டின் திறன் அதன் போட்டி விளிம்பை உறுதி செய்கிறது. சீன பட்டு அதன் தரத்திற்கு புகழ்பெற்றது. மேலும் சர்வதேச வாங்குபவர்கள் தங்கள் பட்டு விநியோகத்திற்காக சீனாவை தொடர்ந்து நம்பியுள்ளனர். சவால்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள். பட்டுப்புழு உற்பத்தியில் சீனா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டிருந்தாலும் பல சவால்கள் உள்ளன. பிற முக்கிய பட்டு உற்பத்தி செய்யும் நாடுகளின் போட்டி, ஏற்ற இறக்கமான சந்தை தேவை மற்றும் மல்பெரி சாகுபடியில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் ஆகியவை இதில் அடங்கும். 1. போட்டி. இந்தியா தற்போது மிகப்பெரிய பட்டு உற்பத்தியாளராக உள்ளது. மேலும் உஸ்பெகிஸ்தான், தாய்லாந்து மற்றும் பிரேசில் போன்ற பிற நாடுகளும் குறிப்பிடத்தக்க வீரர்களாக உள்ளன. தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ள சீனா தனது உற்பத்தி செயல்முறைகளை தொடர்ந்து புதுமைப்படுத்தவும் மேம்படுத்தவும் வேண்டும். 2. சந்தை தேவை. பொருளாதார நிலைமைகள் மற்றும் நாகரீக போக்குகளால் பட்டுக்கான தேவை நிலையற்றதாக இருக்கும். சீனா தனது தயாரிப்பு வரம்பை பல்வகைப்படுத்த வேண்டும் மற்றும் ஏற்ற இறக்கமான தேவையுடன் தொடர்புடைய அபாயங்களை தணிக்க புதிய சந்தைகளை ஆராய வேண்டும். 3. காலநிலை மாற்றம். காலநிலை வடிவங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மல்பெரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பை பாதிக்கும். இந்த சவாலை எதிர்கொள்ள காலநிலை நெகிழ்திறன் மல்பெரி வகைகள் மற்றும் தகவமைப்பு விவசாய நுட்பங்களை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியில் சீனா முதலீடு செய்கிறது. அரசாங்க ஆதரவு மற்றும் கொள்கை முயற்சிகள். பட்டுத் தொழிலை ஆதரிப்பதில் சீன அரசாங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பட்டுப்புழு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் அதன் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் பல கொள்கை முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 1. மானியங்கள் மற்றும் நிதி ஆதரவு. பட்டுப்புழு விவசாயிகள் மற்றும் பட்டு உற்பத்தியாளர்களுக்கு அரசாங்கம் மானியங்கள் மற்றும் நிதி சலுகைகளை வழங்குகிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான மானியங்கள், குறைந்த வட்டி கடன்கள் மற்றும் வரி சலுகைகள் ஆகியவை இதில் அடங்கும். இத்தகைய ஆதரவு உற்பத்தியாளர்களின் நிதிச் சுமையை குறைக்க உதவுகிறது மற்றும் தொழில்துறையில் முதலீட்டை ஊக்குவிக்கிறது. 2. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. பட்டுப்புழு இனப்பெருக்கம், மல்பெரி சாகுபடி மற்றும் பட்டு உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த ஆய்வுகளை நடத்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி அளிக்கிறது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை வீரர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு புதுமைகளை இயக்குவதற்கும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் ஊக்குவிக்கப்படுகிறது. 3. உள்கட்டமைப்பு மேம்பாடு. போக்குவரத்து நெட்வொர்க்குகள் மற்றும் சேமிப்பு வசதிகள் போன்ற உள்கட்டமைப்பில் முதலீடு மூலப்பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்களின் திறமையான இயக்கத்தை எளிதாக்குகிறது. இது ஒட்டுமொத்த விநியோகச் சங்கிலியை மேம்படுத்துகிறது மற்றும் பட்டு உற்பத்தியாளர்களுக்கான தளவாட சவால்களை குறைக்கிறது. 4. சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள். சீனா தனது சந்தை வரம்பை விரிவுபடுத்த சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. மற்ற நாடுகளுடன் சாதகமான வர்த்தக விதிமுறைகளை பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் சீனா புதிய சந்தைகளுக்கான அணுகலை உறுதி செய்கிறது மற்றும் பட்டு ஏற்றுமதிக்கான தடைகளை குறைக்கிறது. வழக்கு ஆய்வுகள். சீனாவில் வெற்றிகரமான பட்டுப்புழு பண்ணைகள். சீனாவில் பல வெற்றிகரமான பட்டுப்புழு பண்ணைகள் இந்த தொழிலில் நாட்டின் சாதனைகளுக்கு எடுத்துக்காட்டு. இப்பண்ணைகள் உற்பத்தி மற்றும் இலாபத்தை அதிகரிக்க நவீன வழிமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பின்பற்றி வருகின்றன. 1. ஜியாங்சு சன்ஷைன் குழுமம். சீனாவின் மிகப்பெரிய பட்டு உற்பத்தியாளர்களில் ஒருவரான ஜியாங்சு சன்ஷைன் குழுமம் மேம்பட்ட இனப்பெருக்க நுட்பங்கள் மற்றும் தானியங்கி அமைப்புகளை அதன் செயல்பாடுகளில் ஒருங்கிணைத்துள்ளது. தரம் மற்றும் புத்தாக்கத்திற்கான நிறுவனத்தின் அர்ப்பணிப்பு உலகளாவிய சந்தையில் வலுவான நற்பெயரை பெற்றுள்ளது. 2. சிச்சுவான் சில்க் குழுமம். இந்த நிறுவனம் கரிம விவசாய முறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு நடைமுறைகளை பயன்படுத்தி நிலையான பட்டு உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான சிச்சுவான் சில்க் குழுமத்தின் அர்ப்பணிப்பு சுற்றுச்சூழல் உணர்வுள்ள நுகர்வோரை ஈர்த்து அதன் வெற்றிக்கு பங்களித்துள்ளது. 3. குவாங்சி பட்டுப்புழு வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம். இந்த நிறுவனம் பட்டுப்புழு இனப்பெருக்கம் மற்றும் மல்பெரி சாகுபடி குறித்த அதிநவீன ஆராய்ச்சிகளை நடத்துகிறது. அதன் கண்டுபிடிப்புகள் பட்டுப்புழு உற்பத்தி திறன் மற்றும் நோய் எதிர்ப்பை மேம்படுத்துவதில் கருவியாக உள்ளன. இது பிராந்தியத்தில் உள்ள ஏராளமான பட்டுப்புழு விவசாயிகளுக்கு பயனளிக்கிறது. பட்டுப்புழு உற்பத்தியில் சீனாவின் வெற்றி பாரம்பரியத்தை புதுமையுடன் கலக்கும் திறனுக்கு ஒரு சான்றாகும். மேம்பட்ட இனப்பெருக்க நுட்பங்களை மேம்படுத்துவதன் மூலமும் மல்பெரி சாகுபடியை மேம்படுத்துவதன் மூலமும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதன் மூலமும் நிலையான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமும் சீனா தன்னை உலகளாவிய பட்டுத் தொழிலில் ஒரு வலிமையான வீரராக நிலைநிறுத்தியுள்ளது. பட்டுப்புழு உற்பத்தியின் பொருளாதார தாக்கம் கணிசமானது
நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிக்கிறது, கிராமப்புற வளர்ச்சியை ஆதரிக்கிறது மற்றும் உலகளாவிய சந்தையில் சீனாவின் போட்டி விளிம்பை உறுதி செய்கிறது. சீனா தொடர்ந்து புதுமைகளை புகுத்தி சவால்களை சமாளித்து வருவதால் அதன் பட்டுத் தொழிலின் எதிர்காலம் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது. அரசாங்க ஆதரவு மற்றும் தொடர்ச்சியான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுடன் பட்டுப்புழு உற்பத்தியில் தனது தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த பழமையான இன்னும் செழிப்பான தொழில்துறையிலிருந்து மில்லியன் கணக்கானவர்களை தொடர்ந்து சம்பாதிப்பதற்கும் சீனா நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது.